தெரியல. யாரு என்ன பண்ண சொல்றா? எப்பா ஐயா எனக்கு நீ சொன்ன எனக்கு பேச்சு புரியாம உண்ட சொல்ற. ஐயோ அப்பா பொண்ணு பொண்ணு வந்துக்கிறோம். என்னத்தா பாட்டு பாட்டு பாடு பாடு. ஆனா பையில இந்த எடுத்து கடாக்குறான். என்ன சொன்னா பத்தியா? பாடு பாடு. திருவிழம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி முன்னாடி எப்போதுமே கண்ணல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அக்கா பொண்ணு அஞ்சல பச்சம்பாரு என் நெஞ்சில. ஓ நெஞ்சில. சரி நெடுமுட பொட்ட பையன் பொட்ட பையன் ஆனா பொட்ட பையன் அவனே போட காசுக்காக ஏன்டா இப்பேற்பட்ட கறி விற்கிறீங்க? கண்ணு என்ன பண்ற? நாளைக்கு பூரா கறி வித்துருவோம். எட்டு நாள வளர்த்தானுல பூரா நாளைக்கு வித்துருவோம். நினைக்க வேண்டாம். இவன் அப்ப நம்ம புள்ள என்ன பேசிக்கிறானு பாரு. காசுக்காக கறி விற்கிறானு. உங்களுக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? ஏன்னா இதுக்கு மேல உனக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆமா புரியுதா? உங்களுக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? பாட தெரியுமா? நாங்க நினைச்சாலும் பாடுண்டா தம்பி. பாடுவியா? சரி பாடு பாப்போம். ஆயத்துக்கு எட்டாது கயிறு, ஆயத்துக்கு எட்டாது கயிறு. அடி அவளே இவளே அத்த மகளே, அடி அவளே இவளே அத்த மகளே, வாடி போன தவறா கையிலே, அடி போன தவறா கையிலே, அடி போன உனக்கு இல்ல உனக்கு இல்ல. ஏய் உங்களுக்கு அவனே இவனே முள்ள கண்ணா அந்த கேள்வி கொடுறா. அந்த வயசான ஆயா அது முட்டு வரேன்னு சொல்லுது. ஆயா தூக்கிட்டு நடப்பு அந்த பொறுத்தா. நான் வெடிபாடு போறேன், வெடிபாடு போறேன், வெடிபாடு போறேன், வெடிபாடு போறேன், வெடிபாடு. அப்புறம் யார் வேலை? ஏய் நான் போடக்கூடிய விடுகதை நீ வெடிச்சிட்டினா நீ வந்து என் மேல குதிரை ஏறலாம். சரி சரி. அப்படி வெடிக்க தவறினா என் கால் தந்தில பூந்து வரணும். சம்மதமா? ஐயோ ஏய் நானுங்களா
ஆனியாச்சு முன்ன. நீ என் மேல குதிரை ஏறலாம். எப்படி ஏறு சொல்றேன் எப்படி குதிரை தானே ஏறு. ஆமா ஏந்துடுறா ஏறுவான் பாரு தூக்குறா இந்த லாரிகிரி வரவங்க கை பெருசு இல்லாம அவன் என்னடா பண்ணுவான். இப்படி இப்படி குயிலுங்க எப்படியா இப்படி அப்பா உங்களை நம்பி நான் குனி மாட்டேன் சாமி. ஐயோ மோசக்கார பசங்க எம்மா வாட்டமா குனி சொல்றேன்னு வர்றா குர்ற குர்ற குர்றியா எதை குறிப்பா குனிடா நாங்க ஏறிதான் என்ன வாரி என்ன வாரிக்கிட்டீங்க 2014 இருந்து நீங்க தான் ஏற்றி போகலாம். கம்யூனிட்டி தவறா பேசாதடா. குதிரை ஏறது தான் இப்படி குனி பார்க்கலாம். நான் சரி விடுகதை போடவா? போடு போடு. நான் ஆசைப்பட்டது எப்போ? நான் ஆசைப்பட்டது எப்போ? நீ தெருவே போனே அப்போ. தானா? ஆமா. நான் கஷ்டப்பட்டது எப்போ? பாதிரம் வந்துச்சு அப்போ. நான் சந்தோஷப்பட்டது எப்போ? பூரான்னு வந்துச்சு அப்போ. அண்ணாமலை விடை தெரியுமா? தெரியாது. பொண்ணு போடுச்சுல்ல, நீ பதில் வெடி போடு. என்ன வெடி போடுறது? நான் போடுற வெடிய இந்த ஊர்ல யாருமே வெடிச்சுட்டா என் வாட்சி அன்பளிப்பு. ஊருக்காரன் மட்டும் வெடிக்கலாமா இல்ல ஆட்டக்காரன் பூரா வெடிக்கலாம்? ஆட்டக்கார பேரும் வெடிக்கலாம். ஆட்டக்காரரும் வெடிக்கலாம். நான் என்ன சொல்றேன் நல்லா கேட்டுக்க. வாட்சி ஓடுத பாருங்க. இல்ல இல்ல நான் போடுற வெடி அவங்க போடுற வெடி இல்ல. நான் வெடி போடுறது வெடிச்சுட்டா வாட்சி அவங்களுக்கு. ஓகேவா? நல்லா வாசம் பண்ணணும். 2000 ரூபா ஓடுது. 2000 ரூபா இது ஓடல. அதுக்கு கூட போட்டா போடு. துருக்கு துருக்கு தண்ணி வருது. முந்திரி பாய் சொல்லிட்டு பாப்போம். நீயே போட்டு நீயே வெடிச்சுட்டா நான் எப்படி வெடிக்கிறது? நான் என்ன சொன்னேன்? யாரு வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாட்சி. நீயே போட்டு நீயே வெடிக்கிட்டு அப்புறம் மயில் பிடுங்கிறதா? வாங்க. ஆமா வெடி போட்டு மயில் பிடி நான்ப்பா என் பார்த்த கோயிலும் நாங்கள் பூரா கோயம் தான் கிடைக்கும். சரி இப்ப போடுப்பா. சரி இப்ப போடலாமா? 1000 கோத்திரம் கீத்த மல்லியாத்திர கல்யாத்திர 310 ஊசில கோத்திரம் பைப் 10 துள்ளி நான் போத்துறேன். வெடிச்சிட்டு வாட்சி வாங்கிட்டு போய் சரி புரியல. இன்னொரு ஐடி சொல்லிட்டா 1000 கோத்திரம் கீத்த மல்லியாத்திர கல்யாத்திர 310 ஊசில கோத்திரம் பைப் 10 துள்ளி நான் போத்துறேன். வெடி பார்ப்போம். ஓ துருக்கு துருக்கு தண்ணி வருது. முந்திரி பையனா சொல்லிட்டு போடுவேன். ஓ வெடி நீ வெடி. சரி உனக்கு எனக்கு மின் தகராறு வேண்டாம். நாங்க பயமா உனக்கு எனக்கும் ஆமா மின் தகராறு வேண்டாம். ஆமா அப்படியே சொல்லு. இல்ல நீ சொல்லு. நீ என்னுடைய விடுகதை என்ன தெரியுமா? நான் ஆசைப்பட்டது எப்போ? நீ தெருவே போனே அப்போ. அப்படின்னா வளையல் 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 வித்துட்டு போற. ஓஹோ ஆமா. அப்படி வளையல் வித்து கொண்டு போகும் நேரத்தில் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா வளையல்காரன் போறான். வளையல்காரன் சூப்பரா வளையல் சூப்பரா இருக்கு, வளையல எனக்கு வளையல் போட்டு விடுமான்னு உன்னை அடைத்து என் கரத்தை பிடித்து வளையல் போடுகின்ற நேரத்தில் இத போய் முட்டியில முட்டிக்கும். ஆமா ஐயோ வளையல்கார விட்டுருங்க, எனக்கு வளையல் வேண்டாம் விட்டுருங்க அப்படி நான் சொல்லுவேன். நீ சொல்லுவ அப்ப நீ அதுக்கு வளையல்காரன் கையை முடிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான்? இரும உள்ள பூட்டு இரும உள்ள பூட்டு வளையல. நான் கஷ்டப்பட்டது எப்போ? பாதிரி வந்துச்சு அப்போ. நான் சந்தோஷப்பட்டது எப்போ? பூராணம் வந்துச்சு அப்போ. அப்போ ஒரு 2 டசன் வளையல் போட்ட பிறகு நல்லா அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சொல்லுவ? பரவாயில்ல வளையல்ற வலிச்சாலும் அசாத தள்ளி விட்டேன் வளையல. சரி என்னுடைய விடுகதைக்கு அர்த்தம் வளையல். பொண்ணு கதை சொல்லிடுச்சு வளையல். விடுகாது என்ன பதில் சொல்லிப்ப? ஓ ஏன் வேடி வெடிக்கணுமா? ஆமா 1000 கோத்திர கீத்திர மல்லியாத்திர கல்யாத்திர 310 ஊசில கோத்திர பைப் 10 துள்ளி நான் போத்துறேன். எப்படி அது விளக்கம்? அப்படின்னா ஒரு மீன், ஒரு ஆமை, ஒரு தவுகல
இது 3 தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்தான். தண்ணியில வந்துச்சான். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது மீன் போய் ஆமை கேட்டுச்சான். எப்படி? ஆமாண்ணே 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 ஆமாண்ணே, நீ எத்தனை வருஷம் வாழ்வ? எத்தனை வருஷம் வாழ்வீங்க? 1000 வருஷம் வாழ்வ. 1000 வருஷம் வாழ்வ அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். ஆமா சொல்லிச்சா. ஆமை போய் மீனை கேட்டுச்சான். எப்படி? மீனானே மீனானே நீ எத்தனை வருஷம் வாழ்வ? நீங்க எத்தனை வருஷம் வாழ்வீங்க? நான் 310 வருஷம் வாழ்வேன். 310 வருஷம் நான் வாழ்வேன் அப்படின்னு மீன் சொல்லிச்சான். சொல்லிச்சா. மீன் ஆமையும் கூடி தவளை கேட்டுச்சான். தவளனே நீ எத்தனை வருஷம் வாழ்வ? நான் 10 வருஷம் வாழ்வேன். 10 வருஷம் வாழ்வேன் அப்படின்னு 3 பேர் பேசிட்டே இருந்தாங்களாம். 3 பேர் பேசிட்டே இருக்கும்போது மீன் பிடிக்கிற வலைய போட்டானா. அவங்க 3 பேரும் வலையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த வலைய கொண்டாந்து கடமலை வச்சு வளவுல கை விட்டானா. ஃபர்ஸ்ட் ஆமை கடிச்சுதான். அந்த ஆமைய மல்லாத்தி கழுத்துக்கு வச்சுட்டான். ரெண்டாவது கை விட்டா மீன் கடிச்சது. அந்த மீன் எடுத்து ஊசியில கோத்துட்டான். மூணாவது கை விட்டா தவகளை கடிச்சது. அந்த தவகளை பிடிச்சாம பாரு தண்ணியிலே வைகணும் உயிர்ந்து போச்சு. எகிரி குச்சி போச்சு. ஆமா தண்ணியில குடிச்ச தவகளை கேக்குது ஆமையை பார்த்து 1000 கோத்திர கீத்திர மல்யாத்திர கல்யாத்திர இப்ப புரியுதாயா? 1000 கோத்திர கீத்திர மல்யாத்திர கல்யாத்திர ஓ ஆமாண்ணே ஒண்ணு சாதாரண தரையில விட்டாவே நடக்க மாட்டீங்க. இந்த லட்சத்துல கொஞ்சம் மல்லாத்தி தூக்கி வச்சுட்டா கெதி என்னாச்சு பாத்தியா? ஆமா 1000 கோத்திர கீத்திர மல்யாத்திர கல்யாத்திர 310 ஊசில கோத்திர 310 வருஷம் ஆகும் சொன்னேன். ஒண்ணு புடிச்சு ஊசில கோத்துட்டான். அவன் கெதி நைட்டுக்கு தான் தெரியும் எவன் மாலையில போய் அவன் சூத்தால போடணும். 310 ஊசில கோத்திர நான் பைப் பாத்திர துளினான் போத்துறேன். நான் 10 வருஷம் ஆகும் சொன்னேன். எகிரி தண்ணியில குடிச்சுக்கிட்டேன். நான் 10 வருஷம் வாழ்ந்து தான் வருவேன். 1000 கோத்திர கேத்திர மல்யாத்திர கல்யாத்திர 310 ஊசில கோத்திர நீ என்ன போயிட்டு காசு போட்டு குடிக்கிறான் பாத்தியா? அவனுக்கு சத்தியமா போதையாட உண்மைதானே. ஒயின் ஷாப்ல போய் நின்னுக்குவான். சித்தப்பா ஒரு 20 ரூபா கொடு, மாமா ஒரு கட்டைங்க வாங்கி கொடு. இப்படியே போய் செரு குடிப்பான். போய் ஊர் உள்ளவர்களே ஒரு தடி எடுத்துக்குவான். இந்த ஊர்ல என்ன விட எவனா பணக்காரன். ஆனா ஒயின் ஷாப்ல கெஞ்சிட்டு கிடப்பான். கைது அதை மாந்துருவான். இந்த ஊர்ல என்ன எவனா ஆட்ட முடியாதுடா. எவன் ஆட்டுவான்? அவனா மூத்திர விட்டு சரி சபையை பார்த்தனியா எப்பா வாங்கி கொடு. யாரும் வேடிக்கலையா என்ன தர மாட்டியா? சபையை பார்த்தனியா? விடாட்சிமன்ற சபை. ஆமா கற்றோர் கருணையற்றோர் இவர்களெல்லாம் நம்மை பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம். ஆமா இன்னும் 4 வருடத்தாரம் இதற்குபடியான ஆமா அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் விடு ஒண்ணு ஆச்சரியமே தெரியலையா? ஆட்டமாக வந்தா கொஞ்சமா சாப்பிட்டு வரணும். அங்கே ஒரு சனிட்டு வந்து கிடக்கல. இன்னும் செல்லியம்மனுடைய பாதாளத்திற்கும் நாடக ஆசானுக்கும் நாடக குழுவினருக்கும் அடியார் வணக்கம், சிறுவன் சிறுதாண்டி வணக்கம். என்னுடைய விளக்கம் தெரியாது. என்னத்த ஏன் ஆண்ட ஓ பூரா இந்த கேஸ் தான் வந்து என்னத்த நல்லா இருக்கியா? ஆட்டமே உங்களுக்கு தானே இன்னைக்கு. சரி நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நல்லா கயின்றா சரி. அன்னைக்கு 1 கிலோ
முட்டி எலும்பா கொடு, நல்ல கறியா கொடு அப்படின்னு வாங்கிட்டு போனேன். அந்த காசு கொடுத்தியாத்த? கறி தின்னியா இல்லையா பீ தின்னியா? ஆமா கறி தின்னு என்ன கன்றாய போ. சரி சரி, நான் அந்த காட்சி தான் எப்போ கொடுத்துட்டேன். எப்ப? ஏய் தாண்டி போட்டா அதுவே ஓம்பலாம். ஏய் ஓ அந்த காசு தர மாட்டியா? தந்துடுறேன். எங்க பூரா காசு மோட்டர் கொட்டாய்க்கு கழிச்சிடுறேன். மோட்டர் கொட்டாய்க்கு வந்தா? ஆமா சாப்பிடா வீட்டுக்கு ரொம்ப எழுதி பார்த்துக்கிறாரு. ஏய் என்னை விட்டு வைக்க பார்த்தா ஆமா யாருன்னு விளக்க முடியாது. சரியா சொல்றேன். ஐயா பாடியின் புகழ் பாடத்த சரி. என்னுடைய பெயர் ஆமா வீராயி. வீராயி வீராயி வீராயி. ஆமா நாங்கள் 8 பேர் மனைவிமார்கள். ஆமா ஆமா இது மட்டுமல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சப்பா உன் வீட்டுக்காரங்க மடான்னு விடுறாங்க. சரி அதனால 8 பேர் எங்க தேவிமார்கள். ஆமா அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உள்ள நான் ஒரு மனிதன் தான். அதனால என்ன வரும்படி கட்டளை நான் பார்க்கிறேன். உன் வீட்டுக்காரன் நீ வள்ளின்னு ஒத்த காலில் நிக்கிறான். அப்படியா? ஆமா இன்னொரு கால் ஓட்டி எடுப்பாலும் போயிடுது. சரி நான் போயிட்டு வரவா? ஏன்னா உன் வீட்டுக்காரருக்கு உன் மேலதான் ஒரு ஆசை. ஆமா ஆமா எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் என் மீது தான் ஆசை இருக்கும். ஐயோ ஏன்னா மற்ற பொண்டாட்டியை விட நீ கொஞ்சம் சூப்பாங்க போல. ஏய் சூப்பர். சூப்பர். என் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன பண்ண பொண்டாட்டி போறியா? உன் பொண்டாட்டி போலாம் தான் பார்த்தேன், ஒன்றும் காட்ட மாட்டேங்குது. மகத்தியா அப்படி சொல்லு. நீங்க என் பொண்டாட்டி போனியோன்ற என் பொண்டாட்டி பார்த்தியா? இல்ல பூரா துணி கட்டிக்குது. என்ன அம்மா அப்புறம் மறி வச்சிருக்காங்க. பாத்தியான்ற போனியான்ற என் பொண்டாட்டியா? ஆச்சா பொண்டாட்டி. ஐயோ எண்ணி சேனை கூட்டு போவோம் சரி மருந்தேரி. பையா நம்மளாம் பொட்டு பையன் சொல்லாத பாப்பாலே விட்டு பாரு எப்படி வேலை செய்யறது. அங்க போய் மச்சான் செருப்பாலே அடிப்போம். மச்சான் ஒரு கத்துக்கிந்தா போதும். குளிச்சுட்டு படுத்துக்கோ அப்புறம் சொன்னா வீடியோ பார்க்க போகணும்.
ஐயோ ஒரு பொண்டாட்டி கட்டி என்னடா பண்ண போறோம் என்னமோ பால் குடிக்கிற குழந்தைகிட்ட தூக்கி இடுக்கல வச்சுக்கிச்சு அருமையா போச்சுங்க இப்போ வாங்கிட்டு ஒன்றும் வேலை இல்லை அதான் செஞ்சாதான் எதாக இருந்தாலும் ஒன்றரை கிலோ எலும்பு பூரா நொறுங்கணும் குத்துன்னு என்னை பத்தி தெரியல என் மரியாதைன்னா என் படிப்புன்னா படிப்பு சொல்லணுமாங்க என்னடா ஐயா மண்டவாரே மனைவி வீராவி இப்படி வணக்கம் போடு இருந்தாலும் கேட்கலாமா ஐயா வந்தோம் இன்றைய தினத்திலே அடுத்த காரணம் என்ன எங்க அண்ணன் வந்து இருக்கிறாரு எங்க அண்ணனை பார்த்து வர கூட்டம் வர நீ போங்க லைட் ஏரியல அதை சரி பண்ணிட்டு வந்துடுறேன் பொண்டாட்ட வந்து சாவல கிடக்குறேன் என் தம்பி வீரம் தோட்டி வந்துட்டானா வந்துக்கிறேன் வந்து சீக்கிரம் சீக்கிரம் தம்பி தம்பி எங்க அண்ணா வந்துக்கிறாரா கிளங்காரமா 2500 வாங்குறேன் சும்மா அதுக்குன்னு உத வாங்கிறதுக்கு தானே அதுக்குதான் ஒண்ணு வச்சுக்கிறோம் சரிங்க எங்க அண்ணா வந்து விட்டாரா நீ சாப்பிட்டு சொல்லிட்டு என்னையும் புடிச்சுக்கிற சாப்பிட சொன்னேன் நானே வீணாகிட்ட போட அண்ணா வீரா அண்ணா வந்து
தண்ணி எடுத்து வந்து ஊத்துறேன் பாரு. ஐயா என் தம்பி வீர தோட்டி பாத்தியா? என் தம்பி பாத்தியாடா? கொண்டாட்ட வாக்கமா தம்பி நம்மள கேள்வி உடல் அப்படியே தகரே நட்டுங்க. பொட்டாட்டி வீராயி வந்துட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா ஐயா மாமா உன் பாதம் பஞ்சாயத்து இன்னைக்கு பேசணும். பஞ்சாயத்து பேசுறோம்னா தலைவர் யாரு? நீதான் நீதான் உட்காருங்க எடுத்து போடுறேன் எனக்கு. ஒரு பேர் உட்காரு. உட்காரு உட்காரு. சரி பஞ்சாயத்து கூட்டிருக்கிறோம். வந்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி குடுத்தியா? எல்லாம் கொடுத்தாச்சு. டீ சாப்பிட்டாங்களா? சரி சாப்பிட்டாங்க. தண்ணி இங்க ஒண்ணும் போய் நாங்க குடிக்கல. கள்ளக்குறிச்சியில போய் குடிச்சோம். ஆளுக்கு ஒரு பொட்டணும். எங்க வீட்டுல குடிச்சா என்ன கருத்தப்படும்? ஆளுக்கு 10 லட்சம் கிடைக்குன்னு குடிச்சோம். ஓ அந்த தண்ணி ஒரு மொண்டான வாத்தரும் ஒயில போயிரு. அந்த இடத்துக்கு நீ போகாத விட்டிய. நம்பர்ல வந்து பெரிய பையனை காணுங்க. அது பெரிய பையன் தண்ணிக்கு இறக்க போட்டான். உக்காரு உக்காரு. சரி இதுவரையிலும் நாம எல்லாம் கும்பலா நம்ம ஊரு ஜனமுறை யாருக்கிட்ட வேலை செய்யறோம்? இது வந்து மகாராஜா கிட்ட அங்க செய்யறோம். ஆமா. ஆனா இன்னையில இருந்து அங்க வேலைக்கு நாம போக கூடாது. ஏன்னு கேளு. அவன் கோயில் வச்சுக்கிறான். மாரியாத்தா காளியாத்தா செல்லியம்மன் கோயில் வச்சுக்கிறான். அந்த கோயிலுக்கு திருநா தேர் போடுறான். நம்ம போய் அதை வேடிக்கை பாக்கறதா இருக்குது. நம்ம ஊர்ல ஒரு கோயிலை கட்டி அந்த தெய்வத்தை இங்க நாம கொண்டாடி 10 நாள் திருநா கொண்டாடிட்டு தான் இப்ப அவன் வீட்டுக்கு வேலைக்கு போகணும். ஆமா அது வரையிலும் வேலைக்கு போகவே கூடாது. என்னன்றா நம்ம காலனில இதுவரை கோயிலே இல்ல. காலனி உறுப்பினர் வாழ்ந்த காலத்துல இருந்து கோயில் இல்ல. அதனால நீ தலையில வந்து இன்னும் பூய்க்கிறது வரைக்கும் அதுக்குள்ள சித்தமா அதான் இப்ப சொல்லி நான் என்ன சொல்றேன்னா வார்த்தை முடியாது. அண்ணன் மட்டும் புள்ள சும்மானு இருக்காது. இல்ல சித்தமா நீ தலைவரா வந்தா ஊர்ல பஞ்சாயத்துல இருக்கிற காசு பூரா எடுத்து நீ உன் பொண்டாட்டி நகை வாங்கி போட்டு இந்த ஊர்ல யாரு பாக்குறது? நான் மட்டுமாடா போட்டேன். நான் சொல்ற மாதிரி கேளு. காலனி உருப்படும். சரி போட்ட நான் நகை வாங்கி ஆமா நான் மட்டுமா என் பொண்டாட்டி பார்த்து நீங்களாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நானும் தான் 4 நாள் உன் பொண்டாட்டி பார்த்தேன். நீதான் இப்ப மெட்ராஸுக்கு போட்டியா? சாமி கும்பிடணும். ஆமா 2 ராட்சி ஆட்டோ வைக்கணும். ஆமா எந்த ஜாமா வைக்கல ஒரு பொருத்தமா பார்த்து இந்த முத்திரை ஜாமா கொண்டு வந்து வச்சிடலாமா? ஒண்ணும் புண்ணியம் இல்ல. 10 ஜாம் புண்ணியம் இல்ல. சரி கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி திருநா போடும். ஆமா. பிறகு எந்த ஜமானு முடிவு பண்ணும் இல்லையா? முத வந்து வீட்டுக்கு என்ன வரி அது சொல்றேன். இப்ப நான் சொல்றேன் சித்தப்பா நீ இப்ப இதுல நான் தலைவர் இல்லையா? வீட்டுக்கு எத்தனை வீட்டு பங்காளி இருக்கிறான்? நாங்க 60 வீட்டு பங்காளி. 60 வீட்டு பங்காளி. ஆமா. இது மொத்தம் 60,000 ரூபாய். எவ்வளவு வீட்டுக்கு? 10 ரூபா. ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய். சித்தப்பா இல்ல சித்தப்பா எப்படி வந்து 10,000 கேக்குற சித்தப்பா? 10 வீட்டுக்கு 10,000. ஒரு ஆமா 60 வீட்டுக்கு 60,000. என்னடா அப்ப ஒரு வீட்டுக்கு இப்ப உங்க எல்லாத்துக்கும் போட்டேன்னா
இப்ப எனக்கு மட்டும் நீ தலைவரா வந்தா நான் தலைவர் கூட வாங்க மாட்டேன் ஆயில பொண்டாட்டி கேப்பா இப்ப ஏன் வரிய கேட்டியாடா ஒரு வீட்டுக்கு எவ்வளவு சொல்லு ஏன் வரிய 60 வீட்டுக்கு 60,000 10 வீட்டுக்கு 10,000 அப்ப ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ஒரு வீட்டுக்கு 1000 சித்தப்பா 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 ஏரி வேலை காசு ஒரு மாசம் ஒரு தெருவுக்கு தரல ஒரு ஊருக்கு தரல செம்பை தரல நம்ம போய் 2 பேரும் உளுந்தப்பட்டு போய் எடுத்து வந்தோம் 1,50,000 ரூபாய் அந்த காசு என்ன பண்ண எடுத்துக்கிட்டு வந்தா இப்ப உன் நடுமவனுக்கு கல்யாணம் பண்ண 1,00,000 லட்சத்தை உன் நடுமவனுக்கு செலவு பண்ண கல்யாணம் பண்ணதுக்கு என்ன நான் நம்பருக்கு சித்தப்பா சித்தப்பா ஒரு நம்பருக்கு 50,000 கொடுத்து ஒரு நம்பருக்கு 50,000 கொடுத்து நான் வயசு பேருக்கு வந்தேன் 1,50,000 லட்சம் வாங்கினேன் ஒரே ஒரு பிபி பிளேன் வாங்கி கொடுத்துட்டு என் மகனை 1,00,000 ரூபாய் கொண்டு பேங்க்ல போட்டுனேன் கல்யாணம் மயிறு பண்ண சித்து பண்ணா அவன் மகன் கல்யாணத்தை பண்ணா ரேடியோ கட்டினா அவன் ஒன்றே பாட்டு கேட்டான் ஊரு பூரா கேட்கலாம் புது காசு ஆகி போட்டான் 5 சிப்பா அரிசி ஆகி போட்டான் சித்து போண்டியா ஊரு பூரா சாவலாம் சித்து வயசு பேசுறாங்க பெரிய இந்த ஊர்ல நியாயமா பேசுறேன் நான் ஒரு ஆள் 60,000 வரி தரேன் அப்படிதான் அவன பெரிய இது மாதிரி பேசணும் கலவரத்தை ஆடி 18 நடிகுடைய போனேன் அண்ணி உட்காரு சரி நாம சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம்னா திறனா போட முடியாது என்னன்றா நம்ம ஊரு காலையில கோயிலே கிடையாது அதனால செல்லி அம்மன் இருக்குது முட்டத்தூர்ல நாம முட்டத்தூர்ல தான் இருக்கிறோம் செல்லி அம்மன் கோயில நம்ம ஒரு பிரம்மாண்டமா கொண்டாடணும் திருவிழா தேர் போட வேணும் பஞ்சாயத்துல நின்னா எனக்கு கோவம் வந்துடும் ஆயிரம் அம்மன் கேட்டுருவாங்க பயன் போட்டுருவோம் அப்படி செல்லியம்மனை முட்டத்தூர்ல வைத்து இப்போ நாம எல்லாம் 10 நாள் திருவிழா ஓஹோ நடத்துறோம் யாரு வேலைக்கு போற அம்மா போய் தின்றாங்க பூரா நீ ஒண்டி நடத்துறோம் நொல்லங்களை போட்டு ஊர்ல பார்த்து செருப்பால அடிப்பான் யாராவது போய் பிச்சை அடிதான் போகணும் நீங்க அதனால நல்ல மாடு வந்தா உள்ள மாடு கட்டுருவோம் நீ பஞ்சாயத்துக்கு வராதப்போ கரர் கொண்டு போறாங்க போட்டீங்களா தேவடியா பாசலா போட்டா செருப்பால அடிப்போம் பெரிய மனுஷன் பேசி நாமளே சண்டை பிடிச்சிட்டு இருந்தா நம்ம ஜாதியில திருநாவும் போட முடியாது தேரும் ஓட்ட முடியாது சாமியை கொண்டாட முடியாது சொல்றபடி காட்டினா காலனி ஓஹோன்னு நீ சொல்ற இல்ல காலனி கூட பிபி ஆயிடும் நீ என்ன சொல்ல வர அந்த நைனா இருக்கிறான நைனா அந்த கம்மியாட்டு பையன் சந்திரசேகர் அவன் வந்து நம்மள வேலைக்கு வா அதுக்கு வா இதுவான்னு கூட்டானா சும்மா அவன் மூஞ்சுக்கு கீழ்ச்சி எடுத்துன்னு பிறந்ததுல இருந்து அவனுக்கு அடிமை வேலை சித்தமா சின்னம்மாவை எகுத்து பேசுவானு நீ வந்து யாமினால அடிக்கலாமா கம்யூனிஸ்ட் போகல சரி உட்கார எகுத்து பேசக்கூடாது பெருமையா உட்காரா பொம்மைக்கு சபையில எதிர்த்து பேசக்கூடாது பஞ்சாயத்துல நான் ஏதோ சின்ன மாசம் ஒரு வகையோட விட்டேன் சரி இருக்கட்டும் அப்படி மீறி யாருனாச்சும் போனா நான் என்னன்றேன் நாம போவாத கூட அம்மாசி நெருங்க கூட போன பேருக்கு அம்மாசி வந்துட மாட்டேங்குது நல்ல நாள் நாளைக்கு சனிக்கிழமை வேணாம் ஞாயிற்றுக்கிழமை அம்மாசி அன்னைக்கு வேணாம் பாட்டியத்துல வச்சிருமா ஒரு திருநெல்வேலி அது கலவரம் ஆயிடும் நல்ல நாளா பார்த்து வைடா எவரு வீட்டுக்கு 1000 ரூபாய் வரி என் வீட்டுல 60,000 உன் வீட்டை எடுத்துன்னு விடு நம்மளுக்கு 50 கூட 50,000 எங்க ஊர் 60 வீடு 60 வீடு தான் வரி கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுக்கலாம் நீ ஒண்டிதான் முதல்
ஆனா எனக்கு மட்டும் வரி இல்ல. இப்ப ஜான படிக்கா எனக்கு மட்டும் வரி இல்ல. இது போல சாக்கறல்ல. ஆமா யாரா வீரா யாரா யாரா வீரா வீரா ஏண்டா எங்க நான் தலைவர் எங்க சித்தப்பா உங்க சித்தப்பா தானே இருந்தா நீங்க பூச்சிரீங்களா? ஏய் பெருமையா என்னடா வேலைக்கு அங்க நெல்ல கிடைக்குது களை வெட்டல கிடைக்குது பயிர் வைக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலைக்கு வரீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? வேலைக்கு வரீங்களா? அவன் வந்துட்டா மயிரை ஏஞ்சிருக்கு வீரா ஆண்ட வீட்டுல இருந்து வந்துக்கிறேன். அவனை மரியாதை அனுப்பிச்சு விடுங்கடா. யாரா நீ நான் வந்து மரியாதை கிட்ட வந்து நீ வந்தியா யாரு என்ன விஷயம் சொல்லு. சந்திரசேகர் நைனா இருக்காருல்ல, ஆமா அவங்க சிசையன் மந்திரி கணக்கு ஆமா மந்திரி கணக்கு புள்ளியா ஆமா ஆளுங்களை கூட்ட சொல்றாங்க. கொண்டாட வந்து புத்தி இல்லாத மொல்ல கண்ண போய் கணக்கு புள்ளி அவன் கணக்கு முத்துலியா அதோட இல்ல காக்காணி மாட்டு பிடிங்கிட்டு 5 சிப்ப நெல் விட்டு வரணும் இல்ல 5 ஏக்கர் மாட்டு பிடிக்கணும். 18 காய்ச்சா ஒரு வாரத்துக்கு மாட்டு பிடிக்கணும். அது நாம் போய் அடிமை வேலை செய்யணும். ஆமா அந்த மயிறு வேலையை வேணும் நம்ம திருநா நடக்கணும். இங்க வா சாட்டி எடு வாடா இந்த பக்கம் வந்து அம்மா சைனுக்கெல்லாம் பிச்சு கிடச்சிடும். நைனா கீனாலாம் அங்கே வந்து ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. நான் என்னன்றேன் உங்க எங்க மரியாதை போய் சொல்லிடு. இந்த மாதிரி காலனி நம்ம ஊரு காலனிக்காரங்க பூரா பேர் திருநா நடத்துறானுவ வீட்டு கூட வரி போட்டு அவன் ஜாம் ஜாம் திருநா நடத்துறான். ஒரு 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 பேமெண்ட் வந்து கொஞ்சமா மரியாதை ஏன்டா யாரு சித்தப்பாண்டி உட்கார்றா என்ன மரியாதை நீ உட்காரு. அவன் என்ன பண்ணு ஓட்டுற அட்டமும் எங்கடா போட்டுருங்க எங்கடா போட்டு பரமுடாது சொல்றேன் பாட்டுமா போடா இந்த காலில் இருந்துருங்க போடா இருந்துருங்கடா இருப்பண்டா நம்ம காலனி மக்களை போய் வேலைக்கு கூட்டத்துக்கு என்ன சொல்றாங்க? அவங்க 10 நாள் திருவிழா நடத்துறாங்களா? சரி நான் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சாட்சி எடுத்து அடிச்சு துரத்துறாங்க இருக்கிற காலனிக்கார பசங்களா. அப்படியா? அதனால நாம இங்க நான் போய் கேட்டது பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க நேராக சென்று காலனிக்கார வேலைக்கு வரீங்களா இல்லையா அப்படின்ற அவங்க அடிச்சு சின்னாதனம் கொடுத்து ஊரை விட்டு துரத்துருவாங்க. சித்தவா சித்தமா சின்னம்மா கரவுண்டு வர சொல்லு. நம்மளுடைய குலதெய்வாய இப்ப நம்ம கிரகம் தோற்றுக்கிறோம். இதோட பிடிக்குது நம்மள கிரகம். அந்தரி சுந்தரி நிரந்தரி நிரந்தரி நம்மடி சோழியார் என்ற உமையே சுக்கிரவாரம் தண்ணியிலே 1 லட்சம் பேர்களுக்கு நம்மடி துன்பத்தை நீக்கி விடம்மா. எங்க குலதேவாதியை வேண்டிட்டு இருக்கிறோம். என்ன உங்க அம்மா போன குலதேவியா குலதேவாதியை வேண்டிட்டு இருக்கோம். போட மாட்டோம் என்ன நினைச்சிருக்கீங்க? தன்ன நல்லா செல்லி சாருமா
எங்க குலதேவாதி வேண்டும். எங்க தெய்வத்தை கூப்பிடுறோம். அதனால தெய்வத்தை கூப்பிட்டு இதோ காசு தெரியாம கும்பத்தில் அமர்ந்து ஐயா கொல்ல எங்க செல்லி அம்மனை கோரி நாங்களோ வந்து திருவிழாகப்பட்டது பெருவிழாவை கொண்டாடுறோம். நீ எதுக்கு வந்திருக்கிற? நீ எதுக்கு வந்திருக்க? வரையில இந்த 1000 ஏக்கர் நிலத்துல குடுங்க நிலத்தை அப்படியே இருக்குது, கோட்டை சேர கிடைக்குது, அடுத்த வயல் கிடைக்குது, நடுவு நடல கோட்டில் வயல இருக்கல, அது எல்லாம் விட்டு போட்டு நீ எவனையும் வரலையே. என்ன தோழ என்ன பண்றீங்க? தேர் திருவிழா நடத்தி 10 நாள் உங்க வீட்டு வேலைக்கு வரமாட்டோம். 10 நாள் திருநா நடக்குது. ஆமா, 10 நாள் திருநா முடிஞ்சாதான் வீட்டு வேலைக்கு வருவோம். வர முடியாது. வர முடியாது போயா. ஏடா என் காடியில வந்து 1 மூட்டை 9 மூட்டை கொடுத்தவங்களுக்கு இது மாதிரி எங்க வீட்டு பொருளை வாங்கி தின்னு கொழுத்து வச்சவங்களுக்கு சாப்பிடலாம். சரிதான், எங்க திருநா முடிஞ்சாதான் வருவோம். போடா போடா பஞ்சாயத்து கசுமணி அனுப்புறா, கசுமணி தாண்டா இது வரையில இனிமேல் நம்ம இவங்க அடிச்சாங்கல்ல பரமேஸ்வரன் யாரை பார்த்து அடம்வாயாளி மம்பாளி போட்டு பார்த்து வேலை விட்டுட்டு
நீங்க குலதெய்வத்தை இந்த காலனி மக்கள் அசிங்கப்படுத்தினார்கள் இல்லவோ அதனால அதாவது மலையாளம் சென்று இதை விட்டுவிட்டு மலையாளம் சென்று இவனுங்க பரபசங்களையும் இந்த பரபசங்களையும் குமாரசாமி இந்த செல்லியமணியும் நமக்கு அடிமைப்படுத்த விட்டால் என் பெயர் சந்திரசேகரன் கிடையாது. சந்திரசேகரனே கிடையாது கிடையாது கிடையாது. நான் சென்று மலையாளம் கற்றுக்கொண்டு கற்று வந்து இந்த காலனிகார அடிமைப்படுத்துகிறேன், அடிமைப்படுத்த வேண்டும். உண்மை. அதனால நாம வாங்க இதுக்கு மலையாளம் போகலாம். என்ன செய்ய செய்ப்பா எப்படியாக அந்த சந்திரசேகர் நயினார் அந்த காலனி மக்கள் இடத்திலே தொடபத்தாலையும் உரத்தாலையும் உதவாங்கி கொண்டு அந்த கோபத்தோடு மலையாளம் சென்று மந்திரத்தை கட்டு வந்து இந்த காலனி மக்கள் வச்சு கும்பிடுறாங்களா சாமி, அந்த செல்லியம்மன் அடிமையாக்குறேன் இருந்ததோடு தானே கும்பிடுறாங்க. அப்படி என்று அது மந்திரவாதி தற்போர்
ஏய் அம்மா கொடுத்தனா அம்மா தான் திருப்பி கிடைக்க மாட்டேங்கிறா பாணி ஆனா சலாம் அலைகாலே சலாம் அஜய் அஜய் அம்மா அல்ல அடிங்க ஐயோ அம்மா பேரு உருவம் வந்தது இதை பார்க்க தூங்குறீங்க ஆனா வாய் அப்படி காட்டாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன மாதிரி என்ன மாதிரி என்ன மாதிரி இப்பதான் கொடுத்தோம் உடனே ரிட்டர்ன் கிடைக்குது அடிக்கு அடி உதாக்கி உத அப்பா சாட்டில கூட 2 அடி அடிச்சுப்பா கையால் அடிக்காத ஏதோ பண்ணி அடிக்கிற பெரிய அடிக்குது இன்னைக்கு என் மவனை உடனே பொட்ட குறைங்க ஆக்கல உன்ன அம்மா போச்சு யாரு வணக்கம் சபா வணக்கம் 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 ஆணிக்காவிலையே மரகத மதுமையே ரத்தத்து வந்த மரமே ஆணிக்காவிலையே மரகத மதுமையே வைரத்தில் துவந்த மரமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதவ சமந்த விழியே போல் கட்டிலின் அரியாசனத்திலே எங்களை அரசால வைத்த தேவி போம் என்ற இடத்தை எங்கள் நெஞ்சினில் படைத்திடும் பிராணமும் தந்த காளி பிராணமும் சொந்த காலி இதுக்கெல்லாம் சொந்தக்காரி யாரு யாருங்க இதோ விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் வட்டத்தை சார்ந்த என் நாட்டுக்கு பொன்னாடா இருக்கு இதோ காரப்பட்டு கிராமத்திலே காரப்பட்டு நன்னகரிலே கிராம பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உபத்தலைவர் வருங்கால இளைஞர்கள் தங்க தாய்க்குழு சிகாமணி கோயில் பூசாரி 10 வகராக சார்ந்த நாட்டாளர்கள் அயலூரிலிருந்து வந்து நம்ம நாடகத்தை கண்டு கிடைக்கூடிய அன்பு நல்லவர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டத்தை சார்ந்த துலாவணி நன்னகரை சிறபார்வம் கூடிய ஸ்ரீ அங்கார பரமேஸ்வரி நாடக சபா குழுவினருக்கு ஆடுவதற்கு தாம்பலம் வழங்கி உண்ணுவதற்கு உணவும் உறங்குவதற்கு இடமும் ஆடுவதற்கு பேர்பட்ட மேடையும் அமைத்து கொடுத்த இந்த ஊரு கிராம பொதுமக்களுக்கும் நம்ம கம்பெனி சார்பாக அற்ப அறிவாளன் இரு கரம் கூப்பி என் சிறந்தாத்து இப்ப சபைக்கு முன்னாலே அது யாரு ஆசை தெரிஞ்சாச்சியா ஏன் தெரியல முடியும் இந்த முட்டத்தூர் தேவர்கள் இல்லை காத்தவர்கள் இல்லை மன்னாதி மன்னர் மகுடமுடி வேந்தர்கள் நாங்கள் அல்ல சொல்ல முடியாது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் என் நாட்டுக்கு பொன்னாளா
முட்டத்தூர் எல்லை. முட்டத்தூர் எல்லை. என்ன? முட்டத்தூர் எல்லை. முட்டத்தூர் எல்லையிலே ஆமா ஏக சக்கராதிபதியாக அரசாட்சி செய்து வந்த என்னுடைய பெயர் சந்திரசேகரன் ஐயனார். ஐயா நீங்களாவது பூரா உருட்டி விட்டுருது. அருகாமையில் இருக்கக்கூடிய 18பட்டி கிராமமும் 18பட்டி கிராமமும் இந்த சந்திரசேகரன் ஐயனாருக்கு கப்பம் கட்டுவார்கள். கப்பம் கட்டுவார். வேலிக்கு வேலி, வேலிக்கு வேலி, வேலி மேல வேலி, வேலி மேல வேலி, ஆயிரங்காணி விஸ்தாரம் இல்ல, அது மேல காளி. என்ன காளி? மந்திர காளி. என்ன காளி? ஏதோ ஒரு காளி. மரியாதை கேட்கும் நடக்கிட்டே வேற போகலாம். ரவி போடா இதுமா வேணும் வேணும் கேட்டுக்கிறேன். நீதான் சாயங்காலத்துக்கு கேட்டுக்கிறேன். போ பானு போ. அப்போ உடம்பு சரியில்லை. ஆயிரங்காணி விஸ்தாரம் இல்ல, ஏராளப்பட்ட ஆட மாளிகை, கோட கோபுரம், சொத்து சொக, ரொக்கு ரோசனம், வண்டு பண்டாரம், மூத்து ஆரத்துல கோமேல கப்பரம், இது அனைத்தும் சிறந்தவன். சந்திரசேகரன் ஐயனார் என்றால் சந்திரசேகரன் ஐயனார் 18பட்டி கிராமமும் எனக்கு கப்பம் கட்ட வேண்டும். அரசாட்சி செய்து வந்த இந்த சந்திரசேகரன் ஐயனாருக்கு முட்டத்தூர் எல்லையில இருக்கக்கூடிய காலனி தெவடியா மக்கள் 4 ரூபா சாமி வாங்க வாண நீ சொல்லிட்டு கூட காலையில் ஏங்கிட்ட சாண்டிக்கு வருவானுவ. இதுக்கு மேல முடிஞ்சது வேற. அண்ணாதாரன் சொன்னாரு என்னென்ன அப்பா எல்லா ஊரும் மாரி எங்க ஊர் நினைச்சுக்காத, எங்க ஊர்ல நாங்க ஒற்றுமையா இருப்போம். காலனியும் சரி கவுண்டரும் சரி நாங்களாம் ஒற்றுமையா இருப்போம். நீ இன்னும் கூட எது வேணாலும் பேசு சரி அப்படின்னாரு. இல்ல உண்மையாகவே இவங்க நாடகம் வச்சாங்களா? இவங்க தெரியாதான் வச்சாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் இந்த மாதிரி கட்டெல்லாம் வரலையேன்னு சொல்லி சில பேர் எதிர்பார்க்கறாங்கிறது உண்மைதான். நன்றா தெரிஞ்சுக்கிறேன். முட்டத்தூர் எல்லைக்கு ஏக சக்கராதிபதியாக நான் அரசாட்சி செய்து முட்டத்தூர் காலனி தெவடியா மக்கள் யாரு நான் காலால் இடக்கூடிய வேலைய தட்டாமல் கையால் செய்யக்கூடியவர் யாரு? சவுண்ட் அடக்கு. இந்த இடத்துக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு நான் காலால் இடக்கூடிய வேலையை தட்டாமல் கையால் செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரு காலனிக்காரனவா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, நீ என்ன ஆளு? அவன் கல்யாணம் பண்ணா நான் வரி கொடுக்கணும். அவன் பொண்டாட்டி புள்ள பெத்தா நான் வரி கொடுக்கணும். பணம் தரணும். யாரு நீ? அவன் வீட்டுல ஒரு கல்யாணம் கருமாதி காது குத்தி மஞ்சள் தண்ணி எது நடந்தாலும் அந்த புறம்போக்கு மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சுதான் அவர் காலம் கழித்து வருவார். காலம் கழித்து வந்தார்கள். இன்னைக்கு இன்னமும் அதாவது என்னுடைய குடும்பத்துல என்னுடைய காட்டுல அறுத்து போட்ட அறுப்பு அப்படியே இருக்குது. ஆமாங்க. கட்டு அடிக்காம இருக்குது. கட்டு போட்ட மாடு அவுத்து விடவில்லை. கட்டு போட்ட ஆடு அவுக்கவில்லை. அதோ வீட்டில் சாணம் தெளிக்கவில்லை. வாசலை பெருக்கவில்லை. அதாவது இதெல்லாம் காலால் இடக்கூடிய வேலை தட்டாமல் கையால் செய்து என் மனைவியாருக்கு மருத்துவரை கொடுக்க வேண்டிய பழங்கஞ்ச குடிச்சிட்டு காலம் கழிச்ச புறம்போக்கு மக்களுக்கு ஆள் விட்டு அனுப்புனா வர முடியாது. அம்மா தெரியும் அப்படின்னு புறக்கணித்து விட்டார்கள். கணக்கு பிள்ளை விட்டளித்தார். புறக்கணித்து விட்டார்கள். கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பாருங்க. போகும்போது ஒரு நொல்லங்கண்ணு கணக்கு பிள்ளை அனுப்பிச்சு பாரு. அந்த கொண்டாட்டம் போன இடம் குட்டி சோறா சரி பையன் புறக்கணித்து விட்டார்கள். அதோ முட்டத்தூர் காலனி மக்களை நாமளே அழைக்கலாம் என்று சென்று அழைத்த போது புதியதாக இவ்வளவு நாள் இல்லாம புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களோ, புதுசா கோயில் கட்டுறாங்களோ, யாரு விட்டு போனோம்? யாரு விட்டு போனா யாராட்டும் வளர்ந்த என் நாயே, என் நன்றி கேட்ட நாயே, காலனி மக்களை கேக்குறேன். நான் நன்றி நான் காலை சுத்திட்டாங்க கிடக்குறேன். முழங்கஞ்ச சொரிஞ்சு வாங்கி தெரியாது. அதான நன்றி கேட்ட நாயே. எங்கிருந்து வருது கோயில்? எங்கிருந்து வருது உனக்கு பள்ளிக்கூடம்? ஊர் ஓரத்துல ஒரு 4 ஏக்கர் வாங்கிட்டாக்கா நீ அம்மா பேர் ஆளா போடுவே. நீ ஏற்கனவே நினைச்சு அவங்க ஒன்னே சொல்ற நீ தான் ஊர் வாரத்தில் வச்சுக்கிறிய. அது என்ன ஊர் வாரத்தில் என்ன கொள்ளாது? என்ன கொள்ளுடா? ஊர் வாரத்தை கொள்ளாது.
என்னையும் என் மனைவி மருத்துவதையும் காலனி மக்கள் எங்களை அசிங்கப்படுத்தி பங்கப்படுத்தி செய்யாத அக்கிரமத்தை செய்து தொடமத்தாலையும் மொத்தாலையும் செருப்பாலையும் வெளியே சொல்லாத. நீ வாங்கத்து முட்டி வெளியே சொல்லக்கூடாது. எங்க ஊரு காலனி மகளை முட்டி நீ மாணவரே பேசுறா. அவனும் என்ன ஒரு ஆள் வித்தாத்து பேசுகிறான். சாதாரணமான ஆள் கிடையாது. பேரும் கும்பு கூடி பேசுறானுவா. முட்டத்தூர் காலனி மக்கள் இடத்துல பங்கப்பட்டு வந்தது என்னமோ உண்மைதான். பங்கப்பட்டு சுங்கருந்து வந்தது என்னமோ உண்மைதான். ஐயோ இந்த தெரு இந்த ஊரு பூரா கறி சிரிக்குதுங்க. என்னமோ நைனார். ஆமா நைனாரம் காலனியில போய் தொடமத்தாலி மொத்தாலையும் உதவ வாங்கிட்டு வந்தாலும் இதை ஒண்ணு சொல்ல சொன்னாங்களா? சத்தியமா நான் சொல்லுங்க. ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. யார் சொல்லுது? யாரும் ஒரு ஆளை கை தூக்க சொல்ல. பட்டுக்கு பேர் அந்த கேள்விதான் சொன்னது. அந்த கேள்விட்டு போகாது கண்ணு. அந்த கேள்விட்டு போகாது கண்ணு உடிச்சிட்டு வந்துக்கிறான். கண்ணாடி போட்டு இருக்கு. ஐயா எந்த ஆஸ்பத்திரியில உரிச்சா சொல்லுங்க. ஒரு 2-3 கேஸ் கிடையாது கண்ணு உரிக்காது. இந்த தலைவர் சார்ந்தான அவனுக்கு ஒரு கண்ணு உரிக்கணும். மத்தளக்காரன் அவனுக்கு ஒரு கண்ணு உரிக்கணும். குட்டத்தூர் காலனி மக்களோடு பங்கப்பட்டு அசிங்கப்பட்டு அரவுண்ட் ஆஸ்பத்திரி அங்க ஒரு ஆஸ்பத்திரி பங்கப்பட்டு காலகட்டத்தில் முடிச்சுதான் பங்கப்பட்டு அசிங்கப்பட்டு புறமுகாட்டி ஓடி வந்தேன். அதோட மட்டும் இல்ல, இனி உயிர் வாழக்கூடாது என்று நினைத்து ஆனால் என்றிருந்தாலும் சரி இந்த காலனி மக்களை அனைவரையும் நான் அனுமதிப்படுத்த வேண்டும். என்னுடைய பெயர் சந்திரசேகரன் நயினார் இல்லை. என்ன ஆணுவம் எவ்வளவு ஆணுவம். பயகஞ்சம் நம்ம வீட்டு பயகஞ்சம் செத்த மாட்டுக்காரி தின்ற நாயே வாயாலையும் மொக்காலையும் போட்டுக்கின்னு மரியாதை கேட்டுவோம். நுனியில பிடிச்சிச்சு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கையாண்டு நிற்கிறார். சொல்லுங்க ஐயா. நான் கொடுக்க வேண்டிய 10 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் கையாந்து நிற்கக்கூடிய காலனி மக்கள் என்னை அசிங்கப்படுத்தி பங்கப்படுத்தி புதியதாக கோயில் கட்டிருக்கிறார்கள். பங்கப்பட்டு வந்தனே. இனி விடவா போகிறேன்? விட போறதில்லை. என்றிருந்தாலும் சரி இந்த முட்டத்தூர் எல்லையே இந்த காலனி மக்களை அனுமதிப்படுத்தாவிட்டால் என்னுடைய பெயர் சந்திரசேகரன் நயினார் இல்லை அப்படின்னு அரண்மனை வந்து என் மனைவியிடம் தெரிவித்து விட்டு மனைவியிடம் சொல்லிவிட்டு விடுத்தாமல் பெற்று மேல்மலையாளம் சென்று மேல்மலையாளம் சென்று ஆணை பெண்ணாக்குவது, பெண்ணை ஆணாக்குவது, மரத்தை செடியாக்குவது, மலையை மண்ணாக்குவது, புள்ளபக்க வைக்கிறது மந்திரம் மந்திரங்க பல விதமான லோல் போட்டு கிடையாது. ஓம் ரீம் கிரீம் உன்னை உண்மையாக்குவேன். நானும் மந்திரத்தை விட ஐயா நான் ஒரே பொண்டாட்டி ஒரே ஆம்படியா. இந்த தானகாரம் பொண்டாட்டி 4 ஆம்படியா. குடும்பமா போயிட்டு கிடப்போ நீ இப்ப இந்த தாளம் அடிக்கிற என்னாலும் உன்னையா அடிக்கிற கூத்துக்கே வர போமாமா கிடைக்குது. அப்ப பலவிதமான ஆந்திரிகளை வைத்து இப்படி சென்று பலவிதமான மாந்திரிய வித்தைகளை கற்று இப்போது அரண்மனை வந்திருக்கிறேன். அரண்மனை வந்து என் அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்துக்கும் தேடி கிடைக்கப்பட்ட மனைவி, என்னுடைய அன்பு மனைவி
கேளா, என்னுடைய மனைவி ஒன்னதான் சொல்றேன். எங்க மாட்டுக்கு கோமிச்சுன்ற அப்படியே சீண்டிட்டு கீழ் சொம்பு புடி ரொம்ப ஹாய். என் அன்புக்கு ஆசைக்கு வாசத்துக்கு தேடி கிடைக்கப்பட்ட ஆ. அருமையன் மனைவி மனைவி மருத்துவதி மருத்துவதி அழைத்து ஆ. சந்தோஷமான வார்த்தைகள் பேசி கரெக்ட் பிறகு முட்டத்தூர் காலனி மக்களை நான் அனுமதி கொள்ளாவிட்டால் சத்தியமாக நான் மந்திரவாதி கிடையாது. ஓனால சத்தியம்டா. மஞ்சள் ஓனால சத்தியம். அடங்க அப்புறம் வாயில நான் அந்த காலனி மக்களுக்கு ஏன் நீ போற ஆ, அந்த செல்லியம்மனை வச்சு சாமி சாமி கும்பிடுறாங்களா ஆ. அந்த செல்லியம்மனை அடிமையாக்கு யார தெய்வமா குலதெய்வமாக நினைக்கிறார்களோ அந்த செல்வி அனுபவப்படுத்த எரித்து போடுங்கன்னா கொதிக்கிட்டு நிக்குது கரெக்ட். சபா புத்திவான் புலவான் போலா. அது விரைவாக ஆ. அரண்மனையில் என் அன்புக்கு ஆசைக்கு பாசத்துக்கு தேடி கிடைக்கப்பட்ட மனைவி ஆமா. மருத்துவதி இருந்தால் ஆ. அது விரைவாக கொண்டு வா. பிறகு சந்திக்கிறேன். மருத்துவர் போ